அன்பே சிவம். ஸ்ரீ காகபுஜுண்டர் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 43. என்றவர்கள் பஞ்சபூத அந்தங்கானார் இறைக்குகிறேன் திரு நீரூற்று கிணறு போல குன்றதனின் மேலிருந்து வீழ்வார் போல குதித்து வந்து தரையதனில் நிற்பார் போல நின்றவர்கள் கைமண்ணு கட்டுவார் போல நிகழ்த்துகிறேன் யோகமன்று குண்டளித்தாய் வென்றவர்கள் தன்னுக்குள் காணும் மார்க்கம் விதிக்கிறேன் உச்சி தொட்டு பாதமட்டே. இதையாவும் அறிந்தாலும் பஞ்சபூதங்களின் முடிவை காண மாட்டார்கள். அந்த ஞான விஷயங்கள் யாவையும் இந்நூலில் வாரி இறைத்திருக்கின்றேன். கிணற்றிலிருந்து தூர்வாரி இறைத்ததனால் வரும் நீரூற்று போல தெளிவாக சொல்லியுள்ளேன். குன்றின் மேலிருந்து குட்டிக்கரணம் அடித்து தரையில் வந்து நிற்பார் போல நின்று கை மல்லு கட்டி குஸ்திக்கு அழைப்பது போல உண்மைகளை நிகழ்த்தி இருக்கின்றேன். யோகத்தில் மல்லு கட்டி விடாமுயற்சியுடன் குண்டலித்தாயை கைவசப்படுத்து இதிலே வெற்றி பெற்றவர்கள் தனக்குள் இருக்கும் மெய்ப்பொருளை காணும் வழிகளையும் உச்சி தொட்டு பாதம் வரை விரிவாக விரித்துரைக்கின்றேன். தன்னுக்குள் காணும் மார்க்கம். பாடல் 44. மற்றேதான் மனமிருந்த உயிரே நாடி மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி எட்டே நீ நாக்கினடி மூலபீஜம் இது மத்தி கயரொன்று திருகு கம்பி முத்தேழி வாசி கொண்டு கனலெழுப்பி முகம் போலே நேர்ந்து விழுந்து கயரெழும்பும் விட்டேணி தூண்டி வர சான் கிளம்பும் வில்லங்கன் தொப்புளின் மேல் வில்லங்கந்தானே. நம் உடம்பில் மனம் இருந்த இடத்தை கடந்தால் உயிர் காற்றாக சுழுமுனை நாடியில் இருக்கின்றது. நான்மறை வேதங்களும் கூறும் ஈசன் குடியிருப்பதும் அதன் உள் நாடியில்தான். 8 என்ற அகாரத்தினால் உண்ணாக்கின் அடியில் வைத்து ஊதி மூலாதார பீஜம் வரை தாக்கு. மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் மத்தியில் திருகு கம்பி போல மெல்லிய பாதை இருக்கின்றது. வாசியினால் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி எனும் கடலை மேலேற்றி மூட்டு முகம் கழுத்து உடம்பு யாவையும் முதுகுத்தண்டு வளையாமல் நேராக நிமிர்ந்து அமர்ந்து வாசியை எழுப்பிக் கொண்டே தியானத்தில் இரு. வாசிப்பழக்கத்தை மூலாதாரத்தில் வைத்து தூண்டிக்கொண்டே இருக்க குண்டலினி வெளிப்படைந்து கனலாக ஒரு சான் அளவு கிளம்பும். அது மணிபூரகத்தில் வந்ததும் வில்லங்கமாக தடையை ஏற்படுத்தி துன்பத்தை தரும். குண்டலியின் விவரம். பாடல் 45. வில்லங்கமது கடக்க முடியாதையா விதிவிலக்கு அன்னசுவை கொடிய பட்டினி சொல்பங்கமாகாது தூக்கமாகா துரும்பு போலே இருக்கும் சதையே மாறும் நெல்லங்கம் போல் வெளுக்கும் கண்ணோ கூசும் நிமிஷத்தில் பித்த நீர் படியிறங்கும் மல்லங்கமானது போல் விதவைகள்
மரணத்துக்கொப்பான துன்பந்தானே. தொப்புளில் வந்த வில்லங்கமான தடையை கடந்து மேலேற முடியாதப்பா. அது கடக்க அன்னசுவையை நீக்கி உண்ணாவிரதம் கடைப்பிடிக்க வேண்டும். சொல்பங்கம் வாராது மௌனத்தில் இருக்க வேண்டும். இறைவன் பெயரையும் புகழையும் தவிர வேறு எந்த வார்த்தையையும் பேசக்கூடாது. அதே அநேக நேர தூக்கமும் சோம்பலும் ஆகாதப்பா. உடம்பு இறுகிப்போல் துருப்பு போல் இழைத்து சதையும் மாறி வஜ்ர தேகமாக மாறும். நெல்லின் உமி நீங்கி வெண்மையான அரிசி ஆனது போல் உன் தேகமாக மாறும். நெல்லின் உமி நீங்கி வெண்மையான அரிசி ஆனது போல் உன் உடல் குற்றங்கள் நீங்கி தூய்மையான வெண்மை நிறமாகும். நிமிடத்தில் பித்த நீர் பச்சை மஞ்சள் வண்ணங்களில் படிப்படியாக வெளியேறும் அப்பா. கண்களில் கூச்சம் ஏற்படும். இவையாவும் வாசி வயிற்றில் வந்ததால் அங்கிருந்து பித்த நீர் கொதிப்படைவதால் வரும் துன்பங்களப்பா. இந்த பித்தம் யாவும் வெளியேறினால் தான் சாகா கல்வியில் தேர்ச்சி பெற முடியும். விதவை கர்ப்பம் தரித்தால் வெளியே சொல்ல முடியாது தவிப்பது போல உன் நிலை இருக்கும். மரணத்தை வெல்வதற்கு வரும் இவையாவும் இருக்கும் போதே இறப்பை அறியும் வல்லமையால் மரணத்துக்கு ஒப்பான துன்பம்தான். அன்பே சிவம், அன்பே